ஹாய் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நிறைய பேத்துடைய என்கொயரிஸ் டொயோட்டோ ஃபார்ச்சுனரில் அதிகமாக கேட்ட வெஹிக்கிள் மேனுவல், அதுவும் லேட்டஸ்ட் வெஹிக்கிள் தான் கேட்டிருந்தீங்க. மேனுவலில் சூப்பர் பட்ஜெட்டில் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்கேன். 2023 மாடல், 2வது ஓனரில் இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 15,000 ஓடி இருக்குது. 15,000ம் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிள் ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பம்பர் டு பம்பர் ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. 2026 ஜூலை வரைக்கும் இருக்குது. 5 இயர்ஸ்க்கு எக்ஸ்டர்னல் வாரண்டியும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்னி அன்யூஸ்டில் இருக்குங்க. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக, கேபிஎஸ், ஏர்பேக், அலாய்வில் A to Z எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த புஷ் பண்ண ஸ்டார்ட் கீழே சென்ட்ரி, வெண்டிலேட்டர் சீட்டு, மாடரேட் சீட்ஸ் வந்துடும். இந்த கேட்டகரியில் டிரைவர் சீட்டுக்கு வந்துடும், பேசஞ்சர் சீட்டுக்கும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெஹிக்கிள். கிட்டத்தட்ட ஃபிட்டிங் மட்டுமே எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 3M கூலிங் பேப்பர் போட்டிருக்காங்க. டோரில் வேக்ஸில் அண்டர்ச்சீஸ் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. 4 டோருமே டேம்பிங் பண்ணிட்டாங்க. ஆம்பிஷன் லைட் பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் போட்டிருக்காங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டர் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும். ஒயர்லெஸ் சார்ஜர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 360 டிகிரி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 3M இன்ஜின் கோட்டிங் பண்ணியிருக்காங்க. லுமினேட் பிராண்ட் வின்சில்ல 3M சன்ஃப்ளேம் ஒட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபிட்டிங் மட்டுமே 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே பண்ணியிருக்காங்க. வண்டி வேறு லெவலில் இருக்குது. சூப்பர் ஒயிட் கிடையாதுங்க, இது பேரல் ஒயிட் இருக்குல்ல, இதுதான் ஒயிட்லேயே கொஞ்சம் காஸ்ட்லியான ஒயிட்னு சொல்லலாம். நிறையா பேருடைய டவுட்டு ஆட்டோமேட்டிக் போகலாமா மேனுவல் போகலாமான்னு நான் சொல்லுவேன். மேனுவல் தான் பெஸ்ட்டுன்னு. டிரைவர் போட்டு ஓட்டுவீங்கன்னா மேனுவல் போங்க. மைலேஜ் வைஸும் நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் ராவாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இல்லை நானே ஓட்டுவேன் அப்படின்னா தாராளமாக கை வலிக்கும் கால் வலிக்கும்னா ஆட்டோமேட்டிக் போய்ங்க. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. என்னுடைய சஜெக்ஷன் மேனுவல் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதை கொஞ்சம் ராவாக ஃபீல் பண்ணலாம். நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், அந்த மேனுவலில் வச்சுருக்கவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஃபீலு. அதே மாதிரி 4x2 4x4 கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஓகே தான். 4x4 பீச் மண்ணில் ஓடும், 4x2 பீச் மண்ணில் ஓடாது. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர 2 இன்ஜின் பவரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். டயர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய சாய்ஸ் தான். ஆட்டோமேட்டிக் போகிறனா ஆட்டோமேட்டிக், மேனுவல் போகிறனா மேனுவல். 4x2 4x4 உங்கள் பிரியம் தான். ரெண்டுமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும்.